அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு போலீஸ் தேர்வு நடைபெற்றுச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, இப்போ கொஸ்டின் டைப் ஏ அதுல இருந்து நமக்கு உளவியல்ல மொத்தம் நமக்கு 25 கேள்விகள், அதுல 5 கேள்வி தமிழ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 20 கேள்விகள் உளவியல் கேள்விகள் இருக்கும்ல, அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்த்துடலாம். அதோட ஆன்சர் கீயும் செக் பண்ணிடலாம். ரைட், இப்போ பிரிவு ஆவணால உளவியல் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 46, இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், பகல். சோ பகல். ரைட், அதே மாதிரி இரவினுடைய சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, என்ன அப்படின்னா அல். அதே மாதிரி பகலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ இரவினுடைய எதிர்ச்சொல் என்ன, பகல். அப்ப பகலுக்கான சொல் எல். ஓகேவா? ரைட், கொஸ்டின் நம்பர் 46க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சோ கொஸ்டின் நம்பர் 47ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது கொஸ்டின் டைப் ஏ. சோ நகரம் ஏயில் இருந்து நகரம் பி செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. சோ இப்போ ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 1 2 3 4 வழித்தடங்கள் இருக்கான். சரியா? இப்போ ராமநாதபுரத்துல இருந்து மதுரைக்கு போறதுக்கு நமக்கு எத்தனை ரூட் இருக்கு, என்னென்ன ரூட்டோ இருக்கு. சரியா? அது மாதிரி இது ஒரு 4 ரூட் இருக்கான். சோ அதே மாதிரி பியில இருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. சோ பியில இருந்து சி போறதுக்கு 1 2 3 4 5 6 ஒரு 6 வழித்தடங்கள் இருக்கான். அதே மாதிரி நகரம் ஏயில் இருந்து நகரம் சி செல்ல, இந்த ஏல இருந்து இந்த சிக்கு போறதுக்கு எத்தனை பாதை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க, எத்தனை வழித்தடங்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் இதுல இருந்து போனேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னா எப்படி ரீச் ஆகலாம்? இது வழியா போகலாம், இப்படி போய் ரீச் ஆகலாம். இல்லைன்னா இது வழியா இப்படியும் ரீச் ஆகலாம், இல்ல இதுல இருந்து இது வழியா ரீச் ஆகலாம். அப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் பாதையில இருந்து போனாலே எனக்கு 6 வழிகள் இருக்கு. அப்போ 2வதுல இருந்து நான் போனேன்னா ஒரு 6 வழி, அதுக்கப்புறம் 3வதுல இருந்து போகும்போது எனக்கு 6 பாதை இருக்கும். அதே மாதிரி 4வதுல இருந்து போகும்போதும் ஒரு 6 பாதை இருக்கும். அப்ப எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா என்னது, 4 24. சோ அப்ப நம்ம ஒண்ணும் கிடையாது, இந்த ஏல எத்தனை பாதை இருக்கு 4, பில எத்தனை பாதை இருக்கு 6. அப்ப 4 × 6 அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான். சரியா? ரைட், கொஸ்டின் நம்பர் 48. எக்ஸின் 30% என்பது 150 எனில். சோ எக்ஸின் 30%, எக்ஸின் 30% இருந்துச்சுன்னா டிவைடட் பை 100, சதவீதம் 150 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. அவ்வளவுதான், இது எழுதிட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. ரைட், அப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த 30 வச்சு இந்த 150 அடிக்கலாம் டைரக்டா. இல்ல அப்படின்னா நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அடிக்கணும். அப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்? சோ நான் என்ன இப்படியே டைரக்டா கூட அடிக்கல, என்ன பண்றேன், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100 அந்த சைடு போனோம்னா பெருக்கல்ல போயிடும். அப்போ இன்ட்டு 100, இந்த பக்கம் இருக்கிறது கிராஸ் மல்டிபிளிகேஷன் வந்துச்சுன்னா டிவைடட் பைல போயிடும். சோ 30, இந்த 30 வச்சு அடிச்சேன் அப்படின்னா எனக்கு 5 × 100 500. ஓகேவா? 500 அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். 500ங்கிறது எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சோ இது முதல் கேள்வி 47க்கு 24 முதல் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சோ அதை கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அது கொடுத்துருந்தாங்க. ரைட், அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 49 பார்த்துடலாம். வெண்படத்துல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வெண்படத்துல முதல் வட்டம் பட்டதாரிகளை குறிக்குதான், அதே மாதிரி 2வது வட்டம் அலுவலர்களை குறிக்குதான், அதே இது இந்த 3வது வட்டம் அரசு ஊழியர்களை குறிக்குதான். ஓகேவா? ரைட், இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா, எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல. அப்ப அரசு ஊழியர்களாக அவங்க இருக்கக்கூடாது. அப்பனா இந்த பார்ட்ல அவங்க இருக்கவே கூடாது. அப்ப இது நமக்கு தேவையில்லை. அப்பனா என்ன இருக்கணும், சில பட்டதாரிகள் அலுவலர்களாக இருக்கணும். சில பட்டதாரிகள் அலுவலர்களா இருக்கிறது எந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு தான். அப்போ இ தான் நமக்கான ஆன்சர். இ எங்க இருக்கு, 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட், கொஸ்டின் நம்பர் 50. முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணிப்படுத்துக. ஒண்ணும் கிடையாது,
இதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே சுருக்கி ஒரு காரணிப்படுத்தணும் அப்படின்னா போதும். ஒண்ணும் கிடையாது. இப்ப 9k² அப்படின்றத நான் என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 3k the whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி 25ங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சோ இதுதான் இதோட சுருக்கம். ஓகேவா? ரைட். அப்பனா இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா இத அப்ப என்ன ஃபார்மட்ல கொண்டு வரலாம்? 3k² மைனஸ் 5 ஸ்கொயர். இத பார்க்கும்போது a² மைனஸ் b² ஃபார்மட் நமக்கு தெரியுதா? அப்ப a² மைனஸ் b²ங்கிறது என்னது? a plus b into a minus b. சோ அப்ப a plus b அப்படின்னா என்னதா இருக்கும்? இதுதான் a, இதுதான் b. அப்போ 3k plus 5 into 3k minus 5. ஓகேவா? சிம்பிளா முடிஞ்சா? எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 3k plus 5, 3k minus 5. ஓகேவா? ரைட். அவ்வளவுதான், சிம்பிள். இது பார்த்து பயப்படலாம் அவசியம் கிடையாது. ரைட். கொஸ்டின் நம்பர் 51. பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து எது? சரியா? இந்த கொஸ்டினை நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டினை நான் எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம டெஸ்ட் நடத்தும் போது காக்கி சட்டை தேர்வுல அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட். இப்ப நம்ம ட்ரெடிஷனலா எப்படி சால்வ் பண்ண போறோம், அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இப்போ வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து வலதுபுறத்துல இருந்து 17வது எழுத்துக்கு கவுண்ட் பண்ணுவேன். அப்போ 1 2 3 4 5 6 7 18 19 சாரி நான் கவுண்ட் பண்ணது 8 9க்கு பதிலா 18 19 போயிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்ப ஜேங்கிறது தான் நமக்கு 17வது எழுத்து. இந்த 17வது எழுத்தின் 8வது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய எழுத்து. அப்ப இதுல இருந்து 8வதுல வலதுபுறத்துல எது இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 6 தான் நமக்கான ஆன்சர். 6ங்கிறது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ இப்படியும் கவுண்ட் பண்ணலாம். இத வேற எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆல்பா நியூமெரிக்கல் பசில் கொஸ்டின் கேட்டாலே வலதுபுறத்தில் 2 தடவை வலதுபுறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிடணும். அதாவது வலது மைனஸ் வலது. சரியா? அதே இது இடது ஒரு வலது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, கூட்டிக்கணும். அதே இது 2 தடவை இடது புறத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிடணும். 2 தடவை இடது கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கிறணும். அதே இது ஒரு இடது ஒரு வலது அப்படின்னா கூட்டிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தானே. சோ அப்ப 2 தடவை வலது புறத்துல கொடுத்துருக்காங்க, அப்ப மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப 17ல இருந்து நான் 8 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 9. சோ நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுமே வலது புறத்துல இருந்து தானே கேட்டிருக்காங்க. அப்ப வலது புறத்துல இருந்து 9வது லெட்டரை கண்டுபிடிச்சா போதும். இப்ப நான் கவுண்ட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 எத்தனாவது லெட்டரு? 6 தான். சோ 6 தான் நமக்கான ஆன்சர். எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ ஷார்ட்கட்லயும் சொல்லியிருப்பேன், கன்வென்ஷனல் மெத்தட்லயும் சொல்லியிருப்பேன். ரைட். அடுத்த கேள்வி போயிடலாமா? பின்வருவனவற்றுள் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம தேர்வுல கேட்ட கேள்விதான். வெண்படங்கள்னு ஒரு டாபிக்ல நமக்கு டாபிக் டெஸ்ட் வச்சோம். சோ அதுல இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். அதுல கம்பி, மரம் இது எல்லாமே கட்டுமான பொருட்கள்ல இருக்கக்கூடியதான். கட்டுமான பொருட்கள் இதுக்குள்ள கம்பி, மரம். சோ கம்பி, மரம். ஓகேவா? அப்ப இந்த படம் தான் சரியானதாக இருக்கும். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சாரி, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 53. சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும். சோ கோபின்றவரு இடமிருந்து 7வது இடத்துல இருக்காரு. இப்ப நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கோபி இடமிருந்து 7வது இடத்துல இருக்காரு. ஓகே. அதுக்கு அடுத்து வெங்கட் வலம் இருந்து 12வது இடத்தில் உள்ளார். சோ வெங்கட்னு ஒருத்தர் வலம் இருந்து வலது புறத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காராம்? 12வது இடத்துல இருக்காராம் வெங்கட். ரைட். இப்போ அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால், இப்ப வெங்கட் இங்க வந்துடுறாரு. சோ நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வெங்கட் இங்க வந்துடுறாரு. இப்ப கோவி இங்க போயிடுறாரு.
இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்துக்கு வருவார். இப்ப கோபி இந்த இடத்துல இடமிருந்து 22வது இடத்துக்கு வந்துடுறாராம். இப்போ எனக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தரவரிசை கொடுத்துட்டு மொத்த மாணவர்கள் கேட்டுட்டாங்க அப்படின்னா மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இடதுபுறத்துல இருந்து ஒருத்தரோட ரேங்க், இப்ப ஏன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய ரேங்க் 2 இருக்கும். இடதுபுறம் பிளஸ் வலதுபுறம் அப்படின்ற 2 ரேங்க் இருக்கும். அந்த 2 ரேங்கையும் நம்ம கூட்டி -1 பண்ணணும். ஓகேவா? -1 பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். சரியா? ரைட். இப்போ இடதுபுறத்திலிருந்து அவர் என்ன ரேங்க்ல இருக்காரா? கோபியோட ரேங்க் 2மே கிடைச்சிருச்சு நமக்கு. ஏன்னா கோபி இந்த சைடு மாறிட்டாப்ல. இப்போ வெங்கட் இங்க வந்துட்டாரு, கோபி அந்த சைடு போயிட்டாரு. அப்பன்னா வெங்கட்டோடைய வலதுபுறத்துல இருந்து அவரோட ரேங்க் 12. அப்ப வெங்கட் இருந்திருந்தா இடதுபுறத்துல இருந்து 22வது ரேங்க் இருந்திருப்பாரு. அப்பன்னா 2ஐயும் நம்ம கூட்டி -1 பண்ண போறோம். அப்ப 22 பிளஸ் 12 -1. அப்போ 34 -1 33. அப்போ இந்த வரிசையில எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா 33 பேரு 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 54. கொஸ்டின் நம்பர் 54 இந்த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, விடுபட்ட எண்களை கண்டறிக அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ இதுல இருந்து வருஷம் ஃபுல்லா கேட்டுட்டு இருப்பாங்க. எப்ப எக்ஸாம் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ரைட். இது இதே கொஸ்டின் நமக்கு எப்ப ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் வச்சோம் எஸ்ஐக்கு. இப்ப ரீசெண்டா கமெண்டோ டெஸ்ட் சீரிஸ்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு 2.0ல. சோ அந்த டெஸ்ட் சீரீஸ்ல டெஸ்ட் நம்பர் 7 அதுல விடுபட்ட எண்களை கண்டறிக அப்படின்றது ஒரு டாபிக். சோ அந்த இதுல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். இந்த கொஸ்டினை ஒரு பையன் டவுட்டும் என்கிட்ட கேட்டாரு. சோ நான் அவருக்கு விளக்கமும் சொன்னேன். சோ அதனால இந்த கொஸ்டின் எனக்கு மறக்கவே மறக்காது. இந்த கொஸ்டினை எல்லாருமே டிஃபிகல்ட்டா யோசிச்சிருப்பீங்க. ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளான கொஸ்டின். என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 21க்கும் 17க்கும் டிஃபரன்ஸ் பார்த்திருப்பாங்க. சரியா? 21க்கும் 17க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 டிஃபரன்ஸ். சரியா? அதே மாதிரி 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஆட் பண்ணுங்க, 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12. சோ அப்போ 4 × 12. சோ 4 × 12 டிவைடட் பை 2. அப்போ இதை வச்சு அடிச்சோம் அப்படின்னா 2 12 24. அதாவது 48 2ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ அதை பாதியா எடுத்தோம் அப்படின்னா 24. அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் கிடையாது. நான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். 21 - 7 × 7 + 5. இதுல இருந்து ஒரு ஆன்சர் கிடைக்குதா? என்ன கிடைக்குது? இது 4, இது 12. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 48. 48 டிவைடட் பை 2 24. அதே மாதிரி 28ல இருந்து 25 மைனஸ் பண்ணணும். 28 - 25 × 13 + 7. சரியா? டிவைடட் பை 2. அப்படின்னா என்ன வரும்? 28 - 25 நமக்கு 3. 3 × 20 டிவைடட் பை 2. அப்போ 3 2 60. 20 அதாவது 3 20 60. 60 பை 2 நமக்கு 30. சோ அப்போ 2வது இடத்துல 30 வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க 16ஐயும் அப்ப 10ஐயும் மைனஸ் பண்ணிடுவோம். × 2 + 8 டிவைடட் பை 2. அப்படின்னா 6 × 10 60. 60 பை 2 30. சரியா? ரைட். 30ங்கிறது ஆன்சர் எங்க கொடுத்துருக்காங்க? 30ன்றது நமக்கு 3rd ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 3rd ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா 55. வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவும். குறிப்பு: ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்ததை காண்பிக்கிறது. சோ இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம
சைக்காலஜி புக்ல இருக்கு. ரைட்டா? இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கான்றது பார்த்தலாம். கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவிகிதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நிறைய விளையாட்டுகள் கொடுத்திருக்காங்க. ஹாக்கி, கால்பந்து, கோல்ஃப், டென்னிஸ், கூடைப்பந்து, கிரிக்கெட் அது மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்கா அப்படின்னா கோல்ஃபை விட ஹாக்கிக்கு எத்தனை சதவீதம் அதிகமாக செலவழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்ஃப் எத்தனை டிகிரி? இப்ப வந்து இந்த பைச்சாட்டை பொறுத்தளவுல 1% கேட்கலாம். அதாவது இந்த வட்டமே ஃபுல்லா 100%க்குள்ள இருக்கும். இல்ல அப்படின்னா ஆங்கிள் பேஸ் பண்ணி இருக்கும். 360 டிகிரி. அதாவது ஒரு வட்டத்தின் வட்டக்கோணம் எவ்வளவு? 360 டிகிரி. சோ அதுல இருந்து 360 டிகிரியை வச்சுதான் இந்த கொஸ்டினே கொடுத்திருக்காங்க. அப்ப கோல்ஃபுக்கு 36 டிகிரியா, சரியா? அதே இது ஹாக்கிக்கு 66 டிகிரி. சோ எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்றதுனால 63ல இந்த 36 கழிக்கணும். கழிச்சுட்டு இன்டு 100. அப்பன்னா 63 36 போச்சுன்னா 27. 27/36 இன்டு 100 சதவீதத்துல கேட்டிருக்கிறதுனால அப்ப 36 36ல 27 எவ்வளவு சதவீதம் அப்படின்றத பார்க்கணும். அதிகரித்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடுதலாக. கூடுதலாக கேட்டதுனால அதிகரித்தத. இல்ல ஹாக்கி எத்தனை சதவீதம் கேட்டிருந்தாங்கன்னா 36ல 63 எவ்வளவுன்னு பார்த்திருப்போம். இப்ப நம்ம வந்து என்ன பார்க்கணும்? 36ல 27 எவ்வளவுன்னு பார்க்க போறோம். 9 வச்சு 9 டேபிள்ல அதை கேன்சல் பண்ணலாம். 9 3 27, 9 4 36. 4 வச்சு 100 அடிச்சோம்னா 25. அப்ப 3 × 25 75%. அப்ப கோல்ஃபை விட ஹாக்கிக்கு எவ்வளவு சதவீதம் அதிகமாக செலவழிச்சிருக்காங்களாம்? 75% அதிகமாக செலவழிச்சிருக்காங்களாம். 4th ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். சோ அடுத்த கேள்வி, தொடரில் உள்ள மரபு பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சேவல் கொக்கரிக்குமா? சேவல் வந்து கொக்கரிக்காது, சேவல் கூவும். சோ செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். இதுதான் சரியான விடை. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்க. சேவல் அகவும். அகவும்ங்கிறது நமக்கு வராது. அதே மாதிரி சேவல் கத்தும், அதே மாதிரி வராது. சேவல் பாடும், அதுவும் நமக்கு வராது. அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 57. இதுவும் ஒரு சார்ட்ல தான், பார் கிராஃப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு பதிலளிக்கும். ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவின் சதவிகிதம். இது எல்லாமே சதவீதத்துல கொடுத்திருக்காங்க. சரியா? எல்லாமே சதவீதத்துல இருக்கு. அப்ப இத 100% கொடுத்திருப்பாங்க. பாருங்க, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 100% இருக்கும். ரைட். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கான்றத பார்த்தலாம். உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன? சோ விகிதம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல செலவுலையும் ரூபாலையும் கொடுக்கல. அப்ப நம்ம டைரக்டா பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அதை ஆட் பண்ணி அப்படியே விகிதம் கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உள்கட்டமைப்பு போக்குவரத்து. அப்ப உள்கட்டமைப்புக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20% பிளஸ் போக்குவரத்துக்கு எத்தனை சதவீதம்? 12.5. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 32.5. ரைட்டா? அடுத்தது வந்து போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து வரி. சோ போக்குவரத்து என்ன? 12.5. அதுக்கப்புறம் வரிகள் எவ்வளவு? 10. அப்படின்னா 22.5. சரியா? அப்போ 32.5க்கும் நம்ம 22.5க்கும் அப்படியே விகிதம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது அப்படியே விகிதம் கண்டுபிடிச்சிடலாமா? இதை 5ஆல கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 6 5 30, 5 5 25. சோ 6.5 இருக்கும். இது 4 5 20, 5 5 25. சோ மறுபடியும் 5 டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா 1 5 5, 3 5 15. அதுக்கப்புறம் 9 5 45 கொடுத்திருக்காங்க. அப்போ 1.3, அதுக்கப்புறம் 9 அப்படின்னு இருக்கு. சோ இத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இத 10ஆல மல்டிப்ளை பண்ணோம், அல்லது 10ஆல மல்டிப்ளை பண்றோம். ரெண்டைக்கும் 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 13. 9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 அப்படின்றது மாதிரி கிடைக்கும். அதாவது 13. ரைட். இப்போ 1.3 கிடையாது, சரி 1.3, இது 0.9 கிடைக்கும். சாரி 0.9. அப்பனா இதை 10ஆல நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 13.9 அப்படின்னு கிடைக்கும். சோ 13:9ங்கிறது நமக்கு ஆப்ஷன்லயே கொடுக்கல. சோ அப்ப 13:9 தான் நமக்கான ஆன்சர். சோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க, கிரேஸ் மார்க் நமக்கு கொடுப்பாங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 58 பார்த்துடலாமா? கூற்று.
நான் வந்து ஆல்ரெடி டெஸ்ட்ல வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கூற்று காரணத்தை வச்சு சைக்காலஜில கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? ஸோ இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்களும் ஒரு சில காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட், இருக்கலாம். ரைட், விவாதங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆம், கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை. இதை வந்து நம்ம கண்டிப்பாக சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வராது. சோ இந்த காரணம் சரியானது கிடையாது, விவாதம் சரியானது கிடையாது. இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னால கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கமே பிரச்சனை வந்தது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அப்போ ரெண்டு விவாதங்களுமே நமக்கு வலுவானதாக இல்லை. சோ வாதம் 1 மற்றும் 2 வலுவானதாக இல்லை அப்படின்றதுதான் சரியான விடை. சரியா? எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் டேஷ் ஆகும். எக்ஸ் அச்சுங்கிறது இந்த மாதிரி இருக்கிறது தான் எக்ஸ். சரியா? எக்ஸ் அச்சுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். அதோட எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடு, சோ பேரலல் லைன் இருக்கான். சோ பேரலல் லைன் இந்த மாதிரி இருக்கான். இதற்கான சாய்வு கோணம் கேக்குறாங்க. இதோட சாய்வு கோணம் என்னது? 0 தான். அதற்கான சாய்வு கோணம் 0 டிகிரி அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? சோ கீழ்கண்ட இணைச்சொற்களுக்கு ஏற்படுத்த இணை சொல்லை கண்டறிக. சோ 60 நமக்கு சைக்காலஜி கொஸ்டின் தான். சோ கார் வந்து பெட்ரோல்ல ரன் ஆகுது. அதே மாதிரி தொலைக்காட்சி எதனால நமக்கு ரன் ஆகும்? மின்சாரம் இருந்தா தான் நமக்கு அது ஓடும், தொலைக்காட்சி ஓடும். பெட்ரோல் இருந்தா கார் ஓடும், மின்சாரம் இருந்தா தொலைக்காட்சி ஓடும். சோ அப்ப தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை, மின்சாரம். 61வது கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரக்கோவையில ஒரு லைன் இருக்கு. இதுல வந்து நன்றி எறிதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்றி எறிதல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படின்றதுதான் சரியான விடை. இந்த பாடல்ல நன்றி எறிதல் அப்படின்றதுக்கு மீனிங் இதுதான். சோ அதே மாதிரி மத்த ஆப்ஷன்ல பாருங்க, நட்பை அறியாமை அது வராது, செய் நன்றி அறிதல் வராது, பிறர் செய்ததை மறத்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, வராது. சோ நன்றி எறிதல் அப்படின்றதுக்கு பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதத்தை கொடுத்துருக்காங்களாம். மொத்த எண்ணிக்கை கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் ஆண் பெண்களுக்கான சதவீதத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான்றத பார்த்தலாம். அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர்? அப்ப பெர்சன்டேஜ் நமக்கு தேவையில்லை, மொத்தமா பணியாளர்களோட எண்ணிக்கை இங்க கொடுத்துருக்காங்க, அப்படியே கூட்டி எழுதிட வேண்டியதான். 0 0 0 0 0. அதுக்கடுத்து 4 9 15 17 21 மீதி 2. அதுக்கடுத்து 2 7 11 14 23 25 25 33. அப்போ 3110 நபர்கள் வேலை செய்கிறார்கள். 3310 செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 62க்கு 3310. ரைட். இப்போ ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி யின் இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம கேல இருந்து வி வரைக்குமே எழுதிடலாம், நமக்கு தான் டைம் இருக்குல்ல. கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி. இதுக்கு நடுவில் இருக்கிறது இந்த எழுத்துக்கள் தான். எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுத்துக்கள் இருக்கு. அப்பனா இதுல நடு எழுத்து எதை சொல்றது? மொத்தம் 10 எழுத்துக்கள் இருக்கு. அப்ப 10 எழுத்துக்களுக்குள்ள நடு எழுத்துன்னு ஏதாவது ஒரு எழுத்து இருக்கா? எந்த எழுத்தும் கிடையாது. ஏன்னா 9 எழுத்துனா நடுவில் இருக்கிற 5வது எழுத்துன்னு சொல்லலாம். 10 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா எப்படி நான் வந்து அதுல சென்டர் எழுத்தா குறிக்க முடியும்? குறிக்க முடியாது. அப்போ எந்த எழுத்தும் இல்லை அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகேவா? ரைட். இதே இது கேக்கும் யூக்கும் கேட்டிருந்தாங்கன்னா 1 2 3 4 5 டி அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா கியூ ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். நமக்கு அப்படி பர்டிகுலரா சொல்றது மாதிரி கிடையாது. ஓகேவா? ரைட். 64 மெய்யுணர்வு அப்படின்னு கொடுத்துட்டு ஆங்கிலத்தில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்றதுதான் சரியான விடை. ரைட்டா? சோ ஆர்ட் கேலரி அப்படின்னா என்ன அர்த்தம்? கலைக்கூடம்.
நாலேஜ் அப்படின்றது அறிவு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று, நாட்டுப்பற்று அல்லது தேசப்பற்று அப்படின்னு சொல்லுவோம்ல. ரைட். கொஸ்டின் நம்பர் 64க்கு செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 65 விடுபட்ட எண்ணை கண்டறிக. சோ விடுபட்ட எண்ணை கண்டறிகல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுல பார்க்கலாம். 15, 31, 63, 127 இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ 15, 31 எப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 15 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 30, 30 பிளஸ் 1 31. அதே மாதிரி 31 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 62, 62 பிளஸ் 1 63. இதுவும் நம்ம எக்ஸாம்ல நம்ம வச்ச டெஸ்ட்கள்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சோ 63 இன்ட்டு 2 126 பிளஸ் 1 127. அதே மாதிரி அப்ப 127 இன்ட்டு 2 எவ்வளவு? 254 பிளஸ் 1 255 இருந்திருக்கும். 255 எங்க கொடுத்திருக்காங்க? செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 66 72 அடுக்கு குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 72 அடுக்கு குறியீடு ஆப்ஷன்ல பாக்குறான். 7 ஸ்கொயருங்கிறது என்னது? 49. அது வருமா? வராது. 2 பவர் 7 72 வருமான்னு கேக்குறாங்க. சோ 2 பவர் 7. சோ இதை நான் செக் பண்ணி பார்த்துடலாம். 2 பவர் 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 நமக்கு 16, 2 பவர் 5 நமக்கு 32, 2 பவர் 6 நமக்கு 64, 2 பவர் 7 நமக்கு 128. சோ அப்போ இது நமக்கு 72 அடுக்கு குறியீடாக இதுவும் இருக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது 2 ஸ்கொயர் 3 கியூப். 2 ஸ்கொயர் என்ன? நமக்கு 4, 4 இன்ட்டு 27 அப்படின்னா நமக்கு 4ல 28 அப்படின்னு பார்க்கும்போது 108 கிடைக்கும். ஸோ இதுவும் குறியீடாக இருக்க முடியாது. 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 2 கியூப் என்ன? 8, 3 ஸ்கொயரு 9. நமக்கு தெரியும் 8 இன்ட்டு 9 72 தான். அப்ப சரியான விடை இந்த 2 கியூப் 3 ஸ்கொயரு அப்படின்றதுதான் சரியான விடை. ரைட். அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் வெண்மையானது. அரிசியும் வெண்மையானது. எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. கால்சியம் இருந்துச்சுன்னா வெண்மையாக இருக்கும் அப்படின்றது ஒரு சில உண்மையா இருந்தாலும் அரிசியில வெண்மையா இருக்கு, அதுக்காக அரிசியிலையும் கால்சியம் இருக்கு அப்படின்றது ஒரு கூற்று உண்மையானது கிடையாது. அப்ப கண்டிப்பாக இது தவறு அப்படின்றத நம்ம சொல்லலாம். சோ தவறுங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே கொடுத்திருக்கிறாங்க. சரியா? கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து விடையளி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். சோ இவர் இந்த மாதிரி சொல்றாரு. ரைட். அடுத்து அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துகள் நமக்கு புதிய சிந்தனையை தருகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சோ அப்போ குளித்தல் அப்படின்றதுக்கு பொருள் உடம்பினை தூய்மை செய்தல்ங்கிறது கிடையாதான், அழுக்கு நீக்குதல் அப்படின்றதும் கிடையாதான். அப்போ குளித்தல்ன்றதுக்கு என்ன மீனிங் சொல்றாரு அவரு அப்படின்னா, சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். சோ கேள்விக்கு பதிலே இங்க கொடுத்துட்டாங்க, குளிர வைத்தல். அப்ப குளிர்த்தல் குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்பதை குளித்தல் என்று ஆயிற்று. குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று
ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுக்கு பொருள் என்ன மீனிங் கேக்குறாங்க. அப்பனா குளிர வைத்தல், உடலை குளிர வைத்தல் அப்படின்றதா சரியான விடை. ரைட்டா? அப்போ தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 68க்கு தேர்ட் ஆப்ஷன். சோ 69, ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் என்பது IDFW என எழுதப்பட்டால் ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும்? கோடிங் டிகோடிங்ல இருந்து ஒரு கேள்வி. அப்ப ஃபேக்ட்ங்கிறத IDFW நோட் பண்ணிட்டாங்களாம். இப்போ ஸ்வான்ங்கிறத எப்படி கோட் பண்றோம் அப்படின்னு கேக்குறான். சோ எஃப்ல இருந்து I, GHI அப்பனா 3 ஆட் பண்ணிருக்காங்க. BCD, சோ இதுலயும் 3 ஆட் பண்ணிருக்காங்க. C ல இருந்து F, அதுல இருந்தும் 3 ஆட் பண்ணிருக்காங்க. T ல இருந்து W, அதுல இருந்தும் 3 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் இந்த கோடு வரப்போகுது. Sங்கிறது 19, 19ல இருந்து 3 கூட்டினோம்னா V, W ல இருந்து 3 கூட்டினோம்னா Z, A ல இருந்து 3 கூட்டினோம்னா D, N ல இருந்து 3 கூட்டினோம்னா 17Q. சோ VZDQ அப்படின்றதுதான் சரியான விடை. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். லாஸ்ட் கேள்வி. சோ மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. கிலோமீட்டர்ல இருக்கு, மீட்டர்ல மாத்தணும், ஒண்ணும் கிடையாது. சோ ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்பனா என்ன பண்ணணும்? 42.195 1000தால மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா என்னவாயிரும்? இந்த புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்கு, அப்போ புள்ளிய கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 42195. அப்போ 42,195 மீட்டர் தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். ரைட், நீங்க இந்த 20 கேள்விகளுக்கு எத்தனை கேள்வி நீங்க சரியா பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இந்த தடவை சைக்காலஜி கொஸ்டினை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ.